மாப்பிள ஊருக்குள்ள வெள்ளம் வரும்போது தான் பேசுறாங்க. உடைய ஏதாச்சும் தெரியுமா மாப்பிள? டேய் என்னடா அது தண்ணி என்னடா இவ்வளோ தூரம் வந்துருக்கு? எப்போ வெள்ளம் வரும்னு தெரியுமா? சார் தண்ணியே வர முடியுது சார். எப்போ சார் தண்ணி வரும்? டேய் முட்டாமையில இது என்னடா கக்கூஸ் தண்ணியாடா வர? டேய் தம்பி எவ்வளோடா தண்ணி இருக்கு? ஓஹோ போகிற போக்க பார்த்தா நம்ம ஊரே மூழ்கிற போல சார். அடோ பாயுடா. One eternity later. தூங்கி காலையில் ஏந்திரிக்குது நல்ல சோகம்யா. போய் சுட சுட காலையிலே டீ போட்டு குடிக்கணும்யா. பல்லு விளக்கிட்டு நானும் ஃபைனலி வந்துட்டேன். பல்லு விளக்கிட்டு இப்போ போய் டீ போட்டு குடிப்போம். நான் வந்து ஆக்சுவலி ஓசிடினால் நான் பல்லு விளக்கிட்டு தான் தண்ணி குடிப்பேன். அதனால தான் என்ன அது அடே எங்க அடோ பாவிடோ எங்க வெள்ளம் வந்துருச்சுங்க. என்னங்க இது நண்பர்களே? அடே என்னடா அது இவ்வளோ தூரத்துக்கு வெள்ளம் அடிச்சிருக்கு? ஏங்க எவ்வளோ தூரத்துக்கு வெள்ளம் ஏறுது தெரியல. நம்ம நியூஸ் போட்டு பார்த்தா தான் தெரியும் வெள்ளம் எவ்வளோ தூரம் வருதுன்னு. போய் போடுறா தம்பி நியூஸை. வணக்கடா மாப்பிள்ள, தேனியிலேருந்து இந்த மாதிரி வணக்கடா மாப்பிள்ள நியூஸ் சேனல்லேருந்து. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து டிவியில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, இது என்ன ஐயோ நானே மாட்டேன். நியூஸ் சொல்லுவதா என்ன பேசிட்டு இருக்க? அது அப்படிதான்யா. ஆக்சுவலி இப்போ வந்து பாதிக்கு பாதி சிட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து மூழ்கிடுச்சு இந்த நீர் கடல்ல. இப்போ மிச்ச மீதி பேரெல்லாம் தாழ்மையான பகுதிக்கு நோக்கி ஓடுங்க. அப்போதான் உங்க உயிர் தப்பிக்கும். இல்லாட்டி அங்கேயே கடந்து சாவுங்க. கரெக்டாடா மாப்பிள்ள? என்னங்க இவன் பாட்டுக்கு சாவுங்க அது இதுன்ட்டு நீ வச்சுட்டா நியூஸை? ஏங்க ஆக்சுவலி நம்ம வீடு வந்து மேடு பகுதியாக இருக்கனால நம்மளுக்கு ஆபத்து இல்லைன்னு நினைக்கிறேன். அப்பாடா நான் தப்பிச்சிட்டேன்யா. இது போதும் எனக்கு. யார் அவன்? ஐயோ நொபிதா கால் பண்ணுறானா? இவன் மாட்டிக்கிட்டானா? ஐயோ நிம்மதியாக இருக்கான்னு நினச்சேனே. சரி ஃபோனை எடுத்து தான் பார்ப்போம். எடுப்போம். ஓகே மாப்பிள்ள உனக்கடா மாப்பிள்ள எத்தனை இருந்து டேய் என்னடா சீனா பேசிகிட்டு இருக்க? டேய் ஏன்டா யாரா நீ? சைனீஸ் ஊர்லேருந்து ஓடி வந்தையா? ஆமாம் நீ சைனீஸ்காரன் தானே? சரி சொல். அடே எங்கள் பைத்தியம் ஃபோனை வச்சுங்க. அவன் பேச ஏதாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சைனாக்காரன் எங்கேருந்தோ ஓடி வந்துட்டு ஒரு டே ஃபயர் இன்ஜின் கீழே வெள்ளம் இருக்குடா செத்து போயிட்டானுங்க. நான் அப்பயே சொன்னேன் நில்லுங்கடான்னு. அப்படியே ஓடுறானுங்க வண்டியை எடுத்துக்கிட்டு. கேட்டானுங்களா என் பேச்சை? அதான் ஒரு வயசானவர். அதாவது ஐயோ என்ன பைத்தியகாரமாக பேசுகிறா. ஒரு ப்ரோ பிளேயர் சொல்லும் போது கேட்கணும். இப்போ என்னத்தடா பார்த்த அப்படி கேட்டிங்கன்னா, டோரேமான் எனக்கு தெரிஞ்சு டோரேமானா நொபிதா எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். டேய் நீ வீட்டிலே ராக்கி, நான் போயிட்டு வரேன். இப்படி கொடுமைக்காரனாடா நீ? ஏன்டாப்பா அந்த நாயை மட்டும் வீட்டை விட்டு நீ மட்டும் கொடுமைக்காரமாக போயிட்டு இருக்க அப்படி கேட்டிங்கன்னா, நாய் வெளியே வராதுங்க வீட்டை விட்டு. இப்போ தான்டா சொன்னேன் சுரி நாய் தொலை வீட்டுக்குள்ளே. ஓகே ஓடிச்சு. ஸோ இந்த வீடியோக்களை எப்போயும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நானே இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ வந்து இப்போ நான் ஏன் இங்கே வந்து நிப்பாட்டினேன் அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம பயப்புள்ள ட்ரெவர் ஒருத்தர் இருக்கான். அவனை கால் பண்ணி கேட்டுப்போம். ஐயோ எடுத்துட்டான். வணக்கடா மாப்பிள்ள. ஆக்சுவலி எனக்கு போட்டு வேணும். வீட்டில் இருக்கா? இருக்கடா மாப்பிள்ள. வீட்டுக்கு வந்தா எடுத்துக்கலாம். ஓகே ஸோ நம்ம வந்து மாப்பிள்ளை ஓகே சொல்லிட்டாரு. இப்போ அவர் வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரவர் வீட்டை வந்து காட்டில் கட்டி வச்சுருக்காயா. நம்மளுக்கு போக எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அலசி அடிபட்டு செத்து போகிறோம். டேய் என்னடா ஒன்றுமே போடல. டேய் ஜெட்டி போட்டிருக்கேடி. என்ன ஏன்டா ஜெட்டி போட்டிருக்க? ஏன்டா சட்டை வாங்க உனக்கு காசு இல்லையா? சொல்கிறா. என் ஜெட்டியில் தான் என் பனியில் காசு வச்சுருக்கேன். சொல்லி எடுத்து தரேன். அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள. இதுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போ. நான் வீட்டில் இருக்கனால ஆக்சுவலி வெளியே வர்றதுனால தான் ஜெட்டி போட்டேன். இல்லாட்டி வீட்டில் உனையும் புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். ஆனால் வெக்கம் கட்டவனே சார்ரா போட்டோ கொடுறா. நான் போட்டோ எடுத்துகிட்டு போகிறேன். உனமே வெக்கம் கட்டவங்கிட்ட பேசுகிறதுக்கு நான் போட்டோ எடுத்து போய் டோரேமானை காப்பாச்சு டோரேமானே சொல்கிறேன். டோரேமான் காப்பாற்றுறது தான் போட்டு வேணும். ஏதோ ஒரு பெரிய மலையில் மாட்டிக்கிட்டானா. ஸோ அதுக்கு தான் இங்கே நாங்கள் போட்டு வேணும். சரி வா வந்து காடியில் எடுத்து போட்டேன். A few minutes later. ஃபைனலி ட்ராவரும் வந்து எடுத்து வச்சுட்டான் போட்டு மேலே. நாங்கள் 2 பேர் தான் சேர்த்து அடிச்சு வச்சோம். அவர் என்ன பாகுபலியா ஒண்டியாக போட்டு எடுத்தேன். நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணேன். ஸோ ஃபைனலி நானும் வந்து அழுத்திக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நானும் ஃபைனலி வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். வீட்டுக்கிட்ட வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆச்சியா? ஸோ இப்போ வந்து இங்கே தான் ஜஸ்ட்டு இல்லாட்டி காடி அலையோடு அடிச்சுட்டு போயிருக்கோம். இன்னும் கொஞ்சம் போய் முன்னுக்கு. ஓகே இந்த அளவுக்கு போதும். ஸோ இல்லாட்டி காடி அலையில் அடிச்சுட்டு போயிடும். கண்ட்ரி இறக்கடா வண்டியை. எங்கடா போனாவன்?
இறங்குடா, என்னடா பராக் பார்த்துட்டு இருக்க? இறங்குடா. இறக்க சொன்னா ஸ்பீடு மாதிரி ஆகிட்டு இருந்தா, அதான் மண்டையிலே 2 போட்டேன்னா ரைட்டாக இருக்கட்டா. ஏய் அட போயிலோ, கப்பை போயிட்டு இருக்கடா சொந்தமா நோடுறா. ஓ போடா, நல்ல வேலை கப்பை மேலே விழுந்தேன். மாப்பிள ஒட்டா மாப்பிள, வேலை முடிஞ்சானே அவன் வீட்டில் இருந்து கப்பையை சேர்த்துட்றேன், நீ போயிரு எங்கேயாச்சும் அப்படியே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டீங்கன்னா, நேரடியாக நம்ம கப்பை எடுத்து பறக்கிறோம், பறந்தே ஆகிறோன்ற மாதிரி இப்போ நம்ம பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம் அப்படி நம்ம பறந்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, என்னோட டோரேமான் கீழே கிடக்கா. ஏன் கீழே கிடக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நண்பர்களே. டோரேமான் ஏந்திரா டோரேமான், நீ இல்லாட்டி நான் எப்படா இருப்பேன்? ஏந்திரி டோரேமான், எனக்கு ரொம்ப கண்ணுல தண்ணி வருது டோரேமான், தயவு செஞ்சு ஏந்திரி டோரேமான். நம்மள யாருமே காப்பாற்ற வர மாட்டாங்களா? மாப்பிள நான் இருக்கேன்டா உன்னை காப்பாற்ற, நில்றா வந்துக்கிட்டே இருக்கேன், அண்ணன் வந்தவே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிடுங்க. ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன், எந்த பில்டிங்கில் இந்த பைத்தியம் உட்காந்துருக்கேன் தெரியல. நான் வேறு அவனை இந்த பேச்சு பேசுகிறேனே. இதுதான் ஆக ஹையஸ்ட் பில்டிங்கு, இதில் இருக்கானா? ஓய் அங்கே ஒன்றும் திருவண்ணா, யார் அவன்? தீவிரவாதி மாதிரி இருக்கான். ஓய் அதான் நம்பிட்டான். தம்பி நல்லா தம்பி வரேன். டே குதிரா தம்பி மேலேருந்து. இங்கேதான் குதிக்கணுமா? இங்கேதான் அங்க குதிக்கணுமா? பைத்தியமாடா நீ? அட பாவிகளா, இங்கேருந்து குதிச்சா நான் செத்துருவேனே. டோரேமானுக்காக நான் இது செஞ்சே ஆகணும். டோரேமான் எந்திரி, சரி நான் உன்னை தோல்ல கட்டிக்கிறேன். நான் குதிக்க போறேன், என்ன பிடிச்சிரு பிராங்க்லின். கொஞ்சம் கூடியும் யாரு உதவியுமே இல்லாம விழுந்துட்டேன். ஒட்டி மட்டும் கூப்பாட்டு பிராங்க்லின், பிராங்க்லின் மூச்சு மட்டும் பிராங்க்லின். அச்சோ பைத்தியக்காரன் சொன்னானே கூச்சிட்டானா? அடே எங்கடா பைத்தியம் கூச்சா? ஐயோ எங்க சொன்னானே கூச்சான், எங்கே கூச்சான்னு தெரிலங்க, நானே பார்க்கல. ஐயோ கீழே போகுமா? இறங்கி போனால் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லையே, இறங்குமா? ஏய் பார்த்துட்டான், ஓகே நல்ல வேலை. ஐயோ கப்பையை பிடிச்சிருக்கான்டா பைத்தியம். ஓகே நல்ல வேலை ஏரியாக்கண்ண தம்பி, சேஃப் தான்ப்பா, பயப்படாதப்பா, வந்து உட்காருப்பா வண்டியில். அண்ணன் இன்னும் கொஞ்சம் நேரத்தை வீட்டுக்கு வந்து ஒன் த வேல நான் போகிறேன். பேரை கேட்டா அது ரெடி. அண்ணன் யார்? ரோஹிண்டா து 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 அப்படி சொல்லிட்டு மாசா பீச்சியம் போட்டு நம்ம மாசா வந்து போட்டில் போயிட்டுருக்கோம். ஐயோ போச்சரா. ஐயோ இந்த பெரிய வீட்டுக்கிட்ட மாட்டிக்கூடாதுன்னு நினச்சா மாட்டிக்கிட்டேன். ஏன்னா இங்கே தான் வந்து வெள்ளம் வந்து அதிகமாக இந்த ஐசியமாக கீழே உள்ள இடத்துல தண்ணி ஏறாத இடமா இருக்குது இந்த வீட்டில். அப்போ இந்த வீடு வந்து ரொம்ப ரேரஸ் வீடு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஃபைனலி நானும் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். அப்பா இறங்குறா நோபிதா. ஃபைனலி நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. நோபிதாவை எடுத்துக்கோ, டோரேமான் எடுத்துக்கோ. என்னடா இவன் பாட்டுக்கு இறங்கி போட்டிருக்கான், மென்டலா நீ சொந்தமாக இறங்கி போட்டிருக்க. உன்னை டோரேமான் தானே எடுக்க சொன்னேன், சரி நானே எடுத்து போகிறேன். நீ வந்துடு வீட்டுக்கு. எப்படியாச்சும் எனக்கு டோரேமானை காப்பாத்தி கொடு பிராங்க்லின். அவன் தான் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே எனக்கு புரியுது. நீ வந்து கொஞ்ச நேரம் கூலாரு, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டருக்கு கால் பண்ணுறேன். அவர் இன்னும் கொஞ்சம் வந்துடுவார். எங்கே டாக்டர்? ஓகே டாக்டரே எடுங்க ப்ளீஸ் எடுங்க டாக்டரே. டேய் பைத்தங்க. எடுத்துடும். சார் சீலாப்பா சொல்லிட்டேன் டாக்டரே இங்கே ஒரு பையன் மயங்கி கிடக்கான், தயவு செஞ்சு வீட்டுக்கு வரீங்களா? அப்படியா? ஐ மீன் ஃபியூ மூமெண்ட் இந்த ஹவுஸ். ஓகே நண்பர்களே. ஓகே யாரா அவன் நண்பர்களேன்றான்? நான் பேஷண்டா பைத்தியம். என்னங்க இவனுங்க மென்டல் ரகமாக ஓடி வரானுங்க. ஐயோ இந்த பைத்தியக்காரன் வேறு எழுஞ்சிட்டு இருக்காங்க, மண்டையில் மசாலா இருக்கான்னு தரங்க. நானும் சொல்கிறேன் டே மசால் வடை இழியாதடான்னு. மசால் வடை இழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கான். இந்த டாக்டர் வேறு எப்போ வருவான்னு தெரியலையா? விடிய நான் வெயிட் பண்ணிட்டேன். ஃபைனலி வந்துட்டாயா? நம்மளோட ராக்கி கூட்டி வந்துச்சு. வாடா தம்பி டாக்டர், வாடா தம்பி. டேய் என்னடா மரியாதை மறக்குதே, பொல்ல ஒரு மாதிரி நேரில் ஒரு மாதிரியா? அப்படியெல்லாம் இல்லை டாக்டர், இவன் தான் அந்த பேஷண்ட்டு, பாருங்கள் என்ன கதைன்னு. இவனோட பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தபடி எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவனுக்கு பெரிய ஆபத்தெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு சின்ன மயக்கம் தான் போட்டிருப்பான். நான் ஒரு மெடிசன் கொடுத்துருக்கேன், அது வந்து அவன் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டேன். அவன் இன்னும் ஃபியூ மூமெண்ட்ஸ் செஞ்சிருவான். தம்பி தயவு செஞ்சு அழுவாதப்பா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் நண்பன் வந்துடுவான். ஓகே ஃப்ராங்க்லின், நான் வந்த வேலை முடிச்சு இதுக்கப்புறம் அந்த பையன் இன்னும் கொஞ்சம் நேரத்தை முடிச்சுப்பான், நீ வந்து பார்த்துக்கோ. நான் அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன், மேபி அவன் நாளைக்கு கூட ஏந்திரிக்க வாய்ப்பு இருக்குது. நீ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுறதே பெட்ரு தான் நினைக்கிறேன். ஸோ நான் வரட்டா ஃப்ராங்க்லின்? ஓகே டாக்டர், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அவனை. ஓகே ஃப்ராங்க்லின். ஓகே ஃபைனலி டாக்டரும் போயிட்டாரு. டே அதான் டாக்டர் சொன்னாரடா, யாரா விழிஞ்சிக்கிட்டே இருக்கான். சரி நான் போய் தூங்குறேன். என்ன அது என்னமோ பாட்டு கேட்குது,
யாராம எங்கள் வீட்டுக்குள்ளே எவனை சுப்பு டேய் என்னடா குத்தாட்டம் போட்டிருக்கீங்க அட கண்ட்ரி பயிலுங்களோ இந்த ஆட்டத்தை ஆடதான்டா அலப்பறம் பண்ணுறது நேற்று அவன் ஏந்திரிக்கணும்னே ஸோ கைஸ் இதோட நம்ம இந்த கேமரா முடிச்சுக்க நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சகிரமட பாருங்க. ஸோ நம்மள காக்கா வலிப்பு இந்த மாதிரி ஆடுவோம். பாய் ஃப்ரம் ரோஹின் ப்ரோ பிளே கேமிங். பாய். ஸோ மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.